ஹாய், எல்லாருக்கும் எல்லா எல்லாரும் பாருங்க. நலனையும் கொடுக்கட்டும் சஷ்டிக்கு அந்த போய் காப்பு முருகன். கட்டிட்டு வந்திருக்கேன். சரியா? சஷ்டி விரதம் வந்து 6 நாள். திங்கக்கிழமை அன்னைக்கு சஷ்டி. அன்னைக்கு தான் சூரசம்ஹாரம் நடக்கும். ஆனால் மறுநாள் வந்து எங்களுக்கு வந்து திருக்கல்யாணம் எங்கள் எங்கள் ஊர் கோயிலில் நல்லா பிரபலமாக நடக்கும். அதனால் அங்கே காப்பு கழட்ட மாட்டோம். திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் காப்பு கழட்டுவோம். அதனால் 7 நாள் 8 நாள் விரதத்தை முடிச்சுட்டு தான் நாங்கள் காப்பு கழட்டுவோம். நல்லா இருக்கும். எல்லோரும் வாங்க. சரியா? இந்த மற்ற விரதத்துகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க. ஏன்னா என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலான்னா நம்ம ஒரு 4 வகை வெஞ்சனத்தை வச்சு சைவமாக நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் சஷ்டி விரதத்துக்கு மட்டும் அப்படி சாப்பிடவே முடியாது. யார் யார் என்ன விரதம் எடுக்கிறாங்களோ அந்த விரதம் தான். மிளகு விரதம்னா மிளகு விரதம், பால் விரதம், பழம் விரதம். யாராவது என்ன விரதம் எடுக்கிறாங்களோ அது மட்டும்தான் சஷ்டி விரதம். உப்பு போடக்கூடாதுங்க, உப்பு போடக்கூடாது, காப்பி குடிக்கக்கூடாது. எல்லாமே சஷ்டி விரதம் இந்த 6 நாளும் ரொம்ப கடுமையாக இருக்கிற விரதம். அதனால் நாங்கள் வந்து எதுவுமே வீட்டில் சாப்பிட மாட்டோம். தண்ணியை தவிர வீட்டில் எதுவுமே குடிக்க மாட்டோம். கோயிலில் போயிட்டு மத்தியானம் பிரசாதம் கொடுப்பாங்க, அது மட்டும்தான் சாப்பிட்டுக்கிடுவோம். வேறு எதுவுமே வீட்டில் எதுவுமே சாப்பிட மாட்டோம் இந்த 6 நாளைக்கும்.